வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு ஜியாகிரபி சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நான் 4 வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். இது வந்து 5வது வீடியோ. இப்ப இதை விட நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்டு, இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல வர மாதிரி தான், கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு சொல்ற மாதிரி வந்து இந்த இடத்துல எக்ஸாம் நடக்குமா நடக்காதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, நம்ம கையில எதுவுமே கிடையாது. அவன் சொன்னது வந்து நவம்பர் 17 எக்ஸாம் கண்டக்ட் பண்றான்னு சொல்லியிருக்கான். பட் இன்னொரு 2-3 நாள்ல என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் டேட், ஏன்னா நவம்பர் 17 இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நவம்பர் 17 இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன வரும்னா எக்ஸாம் டேட் வரும். அதாவது எங்க எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதுக்கப்புறம் 4 நாளைக்கு எக்ஸாம் என்னைக்கு நடக்குதோ அந்த 4 நாளைக்கு முன்னாடி என்ன வரும்னா ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படி வந்துச்சு அப்படின்னா நவம்பர் 17 கண்டக்ட் பண்ணுவாங்க. வரல அப்படின்னு பார்த்தா போஸ்ட்பாண்ட் ஆகலாம். ஏன்னா நம்ம சைடு ஒண்ணுமே இல்லை. இப்போ நிறைய பேர் என்கிட்டவே கேட்குறீங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா கண்டக்ட் பண்ண மாட்டாங்கன்னு. ஒரு ஐடியாவும் கிடையாது. இது ஆர்ஆர்பிக்கு மட்டும்தான் வெளிச்சம். நிறைய சேனல்லாம் சொல்றாங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் அவங்களோட இமேஜினேஷன்ஸ். ஏன்னா ஆர்ஆர்பி சைட்ல இருந்து வராத வரைக்கும் எதுவும் உண்மை கிடையாது. சொல்றது சும்மா சொல்லிட்டு இருக்கலாம், பட் அவங்க தானே எல்லாமே டிசிஷன் எடுக்கணும். அவங்க கையில தான் இருக்கு. ஸோ அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. வந்துச்சுன்னா 2-3 நாள் வந்துச்சு அப்படின்னா ஓகே, நவம்பர் 17 எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுங்க, ரொம்ப டார்கெட்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. இல்லை போஸ்ட்பாண்ட் ஆகுதுன்னா அந்த டைமை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா நிறைய டைம் வந்து ரிவிஷன் பண்ணுங்க. இதான் நம்மளால பண்ண முடியும். வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் டாபிக் எடுக்கலாம். ஸோ கிளைமேட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்குங்க, அதை வந்து பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கிளைமேட் வந்து நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க ரைட்டா, அந்த நோட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வந்து கையில் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்ம நோட்ஸ்ல வந்து கரெக்டாக தான் வந்து லேர்ன் பண்ணிருக்குமா அப்படின்னு ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கணும்னா செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கணும்னா விச் மீன்ஸ் என்னன்னா நீங்க ரிவிஷன் பண்ணணும், அதுக்காக தான் சொல்றேன். சரி, கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் இன் விண்டர்னு இருக்கலாம். குளிர்காலத்தில் வெப்பமண்டல ஒருங்கிணைப்பு மண்டலத்தின் திசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டான்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். ஏன்னா குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணும்போது குரூப் டியோட கொஸ்டின்ஸ் பார்த்தா தான் அப்கமிங்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு கான்செப்ட் இருக்கு, அந்த கான்செப்டை மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்றும் கிடையாது. அதுல ஒரு வார்த்தை இருக்குல்ல, என்ன இருக்கு, இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. இந்த வார்த்தை மட்டும் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது எதுல லேர்ன் பண்ணணும்னா கிளைமேட், அதாவது உலகத்தோட வந்துன்னா விண்ட் சிஸ்டம் சொல்லி வந்து லேர்ன் பண்ணுவோம். நம்மளோட பூமியில என்னன்னா பூமி சுத்துறதுனாலையும் சூரியனை சுத்தி வர்றதுனால என்ன ஆகும்னா விண்டோட மூவ்மெண்ட் டைரக்ஷன் வந்து ஒரு நோக்கி சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படி கரெக்டா ஈக்குவேட்டர்ல என்ன ஆகும்னா லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். இதெல்லாம் பேசிக்ஸ் ஒன்றும் கிடையாது. இப்போ விண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், காத்தோட மூவ்மெண்ட் வந்து எங்க இருந்து இருக்குன்னா ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் நோக்கி தான் வந்துன்னா காத்து மூவ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஹை ப்ரெஷரும் லோ ப்ரெஷரும் எப்படி உருவாகும்னு சொன்னீங்கன்னா, ஹை ப்ரெஷர் வந்து எங்க லோவான டெம்பரேச்சர் இருக்கோ அங்க ஹை ப்ரெஷர் உருவாகும். எங்க ஹையான டெம்பரேச்சர் இருக்கோ இங்க வந்து லோ ப்ரெஷர் உருவாகும். இப்ப சூரியனோட வெளிச்சம் அதிகமா எங்கன்னா ஈக்குவேட்டர்ல தான் படும் ரைட்டா. ஸோ அப்ப ஈக்குவேட்டர்ல என்னன்னா லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதே மாதிரி இந்த இடம் பண்ணலாம். இது வந்து டிராபிக் ஆஃப் வந்து கேன்சர், இது டிராபிக் ஆஃப் என்ன அப்படின்னா கேப்ரிகான். இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஈக்குவேட்டரோட கம்பேர் பண்ணும்போது கம்மியான வந்து டெம்பரேச்சர், அதனால இங்க என்ன வரும்னா ஹை ப்ரெஷர் வந்து உருவாகும். ஸோ ஹை ப்ரெஷர் இந்த இடத்துல உருவாகும். நான் என்ன சொன்னேன், விண்ட் மூவ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். அதனால இங்க இருந்து ஹை ப்ரெஷர் வந்து என்னன்னா லோ ப்ரெஷர் நோக்கி வந்து இந்த மாதிரி மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கும் போது எதனால இதோட டைரக்ஷன் நல்லா கவனிங்க, இங்க இருந்து மூவ் ஆகுதா, ஏன் இந்த டைரக்ஷன்ஸ் வந்து இது நோக்கி இருக்கு, இந்த டைரக்ஷன் நோக்கி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ்னா ஒண்ணு கிடையாது, நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல ரைட் சைடும் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல லெஃப்ட் சைடு என்ன பண்ணா ஒரு விண்டு மூவ் ஆயிடுச்சுன்னா அதை திருப்பி விடுற ஒரு கேரக்டர் தான் வந்து கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. பேசிக்கா மட்டும் சொல்றேன், ரொம்ப டெப்த் சொல்லல. ஏன்னா டெப்த் சொன்னா அது ஒரு பெரிய கான்செப்ட், அதனால இதை மட்டும் நீங்க புடிச்சுக்கணும். சரி, இப்ப இது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட் ரைட்டா. இப்ப இதுல இன்னொன்னு இருக்கு, என்ன இருக்குன்னா எந்த இடத்துல ரொம்ப அதிகமான லோ ப்ரெஷர் உருவாகுதோ அந்த இடத்தோட பேர் தான் வந்து இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்வர்ஜ் ஏன் சொல்றாங்க, இங்க இருக்கிற மேல இருக்கிற வர விண்டும் கீழே இருக்கிற விண்டும் சேரும். அப்படி சேருதுன்னா முட்டாது, முட்டாம இந்த சைடு வந்து போயிட்டு இருக்கும். அதனால என்ன சொன்னா கன்வர்ஜ் ஆகுது, அதனால அது ஒரு பேர் வந்து இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜ் ஜோன் ஆனது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியானது சூரியனை சுத்தி வரும்போது நார்தன் ஹெமிஸ்பியர்ல சம்மரா இருக்கும்போது சதன் ஹெமிஸ்பியர்ல என்னன்னா விண்டரா இருக்கும். சதன் ஹெமிஸ்பியர்ல வந்து சம்மரா இருக்கும்போது நார்தன் ஹெமிஸ்பியர்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், விண்டரா இருக்கும். சரி, இப்ப இதெல்லாம் எதுக்குதான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது, நல்லா கவனிங்க.
அதாவது எப்ப நார்தன் ஹெமிஸ்பியர்ல சம்மரா இருக்கோ அப்ப என்ன ஆகும்னு சொல்லுவாங்கன்னா, அந்த ஐடி சீசன் இருக்கு பாத்தீங்களா, அது ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிஃப்ட் ஆகிங்கன்னா மேல் நோக்கி போகும். ஏன் மேல் நோக்கி போகும்னா, சம்மர் நார்தன் ஹெமிஸ்பியர் அப்ப சம்மர்ல இருக்குன்னா என்ன? அதிகமான சூரியனோட வெளிச்சம் எங்க போகும்னா, நார்தன் ஹெமிஸ்பியர் நோக்கி போகும். அதனால என்ன ஆகும்? அந்த லோ பிரஷர் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம். ஒண்ணும் கிடையாது. நான் அனிமேஷன வச்சு வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வந்து புரிய வச்சுறேன். நல்லா கவனிங்களேன். இதுதான் வந்து நான் சொல்ல வேண்டிய கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கரெக்ட்டா கவனிங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த நடுவுல தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த சிவப்பு கலர் இருக்கும். நடுவுல தான் சிவப்பு கலர் இருக்கும். நான் என்ன சொன்னேன்? நார்தர்ன் ஹெமிஸ்பியர் எப்ப சம்மரா இருக்கோ, அப்ப மேல் நோக்கி ஷிஃப்ட் ஆகும்னு சொன்னா, அது கொஞ்சம் மேல போகுது பாருங்களேன். சதர்ன் ஹெமிஸ்பியர் எப்ப வந்துன்னா சம்மரா இருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியர் எப்ப சம்மரா இருக்கோ, அப்ப என்னன்னா கீழ் நோக்கி வந்து ஷிஃப்ட் ஆகும். இது பேசிக்கான கான்செப்ட். இப்ப இதுல வந்து கிளாரிட்டியா இருக்கும். அதாவது என்ன இருக்கு? நடுவுல இருக்கும்போது பாருங்களேன், நடுவுல இருக்கும்போது நார்மலா இருக்கும். ஆனா அது அப்படியே என்ன ஆகும்னா ஷிஃப்ட் ஆகும். அதுவும் மேலேயும் கீழேயும் ஷிஃப்ட் ஆகும். அது எப்ப? நார்தர்ன் ஹெமிஸ்பியர். நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல எப்ப சம்மர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் வருது ரைட்டா? ஜூன், ஜூலை. ஏன்னா நம்மளோட இந்தியா நார்த் வச்சுக்கோங்க. ஜூன், ஜூலைல தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் இருக்கும். ஜனவரி, டிசம்பர், ஜனவரிலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து வின்டர். அப்ப நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து சம்மர்னா ஜூன், ஜூலைன்னு சொன்னாங்கன்னா பாருங்களேன். ஜூலை மாசம் பாருங்களேன், மேல் நோக்கி போகும். ஜூலை மாசம் மேல் நோக்கி போகும். செப்டம்பர்ல நடுவுல வந்துரும். அடுத்து ஜனவரி பாருங்களேன், கீழ் நோக்கி வருது. ஏன் கீழ் நோக்கி வருதுன்னா, அப்ப ஜனவரியில என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு பார்த்தீங்கன்னா, அது சம்மரா இருக்கும். அதனால கீழ் நோக்கி வரும். அந்த டைம்ல என்ன இருக்கும்? இங்க வந்து வின்டரா இருக்கும். அதாவது ஒண்ணும் கிடையாதுங்க. அந்த ஐடி சீசன் ஆனது என்னன்னா, எங்க அதிகமான டெம்பரேச்சர் இருக்கோ அந்த இடம் தான் ஐடி சீசன் சொல்லுவாங்க. அது என்ன ஆகும்னா, பூமி வந்து சூரியனை சுற்றி வரதுனால இந்த மாதிரி வந்து என்னன்னா, கொஞ்சம் மாறுபடும்னு சொல்லுவாங்க. அந்த மாறுபடுறதுக்கு ஏத்தாப்புல என்னன்னா, அந்த விண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த விண்டும் வந்துன்னா, கொஞ்சம் வந்துன்னா மாறும். அதோட டைரக்ஷன வந்து மாத்தும்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நல்லா கவனிங்களேன். கீழ வரும்போது, அதாவது என்ன? இந்த இது அதாவது இந்த ஐடி சீசன் ஆனது கரெக்ட்டா ஜனவரியில வந்து கீழ நோக்கி வரும். கீழ நோக்கி வரும்போது என்னான்னா, அந்த விண்டும் பாருங்களேன், இங்க இருக்கிற நம்ம இந்தியா கிட்ட இருக்க விண்ட பாருங்களேன். அது கீழ் நோக்கி வர பார்க்கும். அப்ப இந்தியா கிட்ட இருக்க விண்டு என்னன்னா, எந்த நோக்கி இருக்கு? கீழ் நோக்கி தானே இருக்கு. அதுதான். இதுதான் கான்செப்ட். அப்ப என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, கரெக்ட்டா வின்டர் டைம்ல கரெக்ட்டா என்ன? வின்டர் டைம். எங்க வின்டர்? நம்மளோட இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன்ஸ் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வின்டர் அப்ப அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, கீழ் நோக்கி இருக்கும் ரைட்டா? சவுத் வேர்ல்ட்ல இருக்கும். இந்த இடத்துல நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சொல்லலன்னு கேட்காதீங்க. அதாவது இந்தியா வச்சு அவங்க சொல்லும்போது என்னன்னா, நம்ம புரிஞ்சுக்கிறது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் தான் எடுக்கணும். இத வச்சு நீ என்ன பண்ணலாம்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இதா வரும். இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நெறைய டைம் வந்து கன்ஃப்யூஷனா இருக்கும். கொஞ்சம் கிளாரிட்டியா புரிஞ்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஈவன் நீங்க வந்து என்னன்னா, நம்ம கரெக்ட்டா வின்டர் டைம்ல வந்து நம்மளுக்கு ஒரு மழை வரும். அந்த மழை ஏன் வருதுன்னா, இந்த டைரக்ஷன் நோக்கி தான் வரும். ஏன் இந்த டைரக்ஷன் நோக்கி வருதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அது வந்து என்னன்னா, இந்த விண்டோட மூவ்மெண்ட் வந்து என்னன்னா, எத நோக்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால இருந்து இந்த மாரி டைரக்ஷன் நோக்கி வந்து போகும். அதனால தான். விண்டு எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு ஏத்தாப்புல தான் என்னன்னா மழையும் பெய்யும். ஏன்னா, மழையானது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விண்டு காத்து அடிக்கும்போது, அந்த காத்து தான் என்ன பண்ணும்னா, இந்த சைடு கடலோரத்துலாம் வரும்போது, அந்த கடல்ல இருக்கிற தண்ணி என்ன ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு வந்து எதுக்கு வரும்? இந்த நிலப்பரப்புக்கு வரும். நிலப்பரப்புக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது மழைப்பொழிவ கொடுத்து என்ன பண்ணும்னா, மழையே பெய்யும். இதான் வந்து பேசிக் கான்செப்ட் கனெக்ட் பண்ணணும். சரி, இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போறதுக்கு முன்னாடி, இப்ப பார்க்குற வந்து அந்த கொஸ்டின் சீரிஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே ஆப்ல வந்து குடுத்துருக்கேன். பிளஸ் ஃபண்டமெண்டல் கிளாஸும் ஆப்ல தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோனயும் இந்த மாரி வரும். இதுல இந்த 3 டாட் இருக்கு பாருங்களேன். அந்த மேல வந்து ஒரு 3 டாட் இருக்கா? அது தொடுங்க. அது தொட்டா இந்த மாரி இருக்கும். ஃப்ரீ ஃபோல்டர்ன்னு இருக்கும். இந்த ஃப்ரீ ஃபோல்டர்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ல குரூப் டிக்கு தேவைப்படுற எல்லா டாபிக் என்னன்னா, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, பிசிக்ஸ், எக்கானமி எல்லாமே என்னன்னா டாபிக் வைஸ் குடுத்திருக்கேன். இது எதுக்காகன்னா, ரிவிஷன் பண்றதுக்கு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ஸ்ல ரிவிஷன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக வந்து நான் குடுத்திருக்கேன். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி. இப்ப அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். Which of the following region known to receive maximum rainfall from சவுத் வெஸ்ட் மான்சூன் wind in இந்தியான்னு இருக்கா? ஓகே. ஏன்னா இந்தியாவின் தென்மேற்கு பருவக்காற்றால் அதிக மழைப்பொழிவை பெறும் பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும்போது நல்லா கவனிங்க. ஆன்செட் ஆஃப் த மான்சூன் அந்த பருவமழை ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் அது எங்க வரும்னா கேரளால தான் வரும்னு சொல்லுவாங்க. கேரளால தான் வந்து அதிகமான மழைப்பொழிவும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேரளா கிட்ட என்ன இருக்கு? வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு ரைட்டா? அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில எந்த மாதிரி மழைப்பொழிவு இருக்குன்னா, ஓரோகிராபிக் ரெயின்ஃபால் சொல்லுவாங்க. அது என்ன ஓரோகிராபிக் ரெயின்ஃபால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் கிடையாது. நல்லா கவனிங்கண்ணா. இப்போ ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு மலைப்பகுதி இருக்கு அப்படின்னா, அந்த மலைப்பகுதி கிட்ட வந்து ஏதாவது ஒரு வெண்ட், ஒரு காத்து வரும்போது என்ன ஆகும்னா, அந்த காத்து வந்து மேல் நோக்கி வந்து தள்ளப்படும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மேல் நோக்கி தள்ளப்படும் போது, அதுல ஈரப்பதம் இருந்துச்சுன்னா, அது என்ன கிளவுட்ஸா ஃபார்ம் ஆகும். அந்த கிளவுட்ஸ் என்னன்னா மழைப்பொழிவு கொடுக்கும். இந்த மாதிரி என்ன
இந்த மாதிரி மவுண்டெயினால மழைப்பொழிவு கொடுச்சுன்னா இதுக்கு பேர் தான் வந்து ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன்ல அதிகமான மழைப்பொழிவு எதுக்கே போயிரும்னா வெஸ்டர்ன் காட்ஸ்லயே வந்து போயிடும். ஆத்துல வச்சுக்கணும். அடுத்து 3வது கொஸ்டின். The doldrums are the area of gas pressure around the equator when prevailing wind are calm இருக்காங்க. டோல்ட்ரம் என்பது பூமத்திய ரேகையை சுற்றியுள்ள gas அழுத்தத்தின் ஒரு பகுதி. அங்கு நிலவும் காற்று அமைதியாக இருக்கும்னு சொல்றாங்க. ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதாவது டோல்ட்ரம் அப்படின்னு சொன்னாவே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, அதுல விண்ட் எல்லாமே, அதாவது நல்லா கவனிங்க, இப்போ ட்ரேட் விண்ட் எல்லாமே இந்த மாதிரி வந்து மூவ் ஆகி வந்துட்டு இருக்கும் ரைட்டா, இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி மூவ் ஆகும்போது இந்த நடுப்பகுதி பாருங்களேன், இந்த நடுப்பகுதியில என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த விண்ட் வந்து மோதாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி மோகாம இந்த மாதிரி வந்து திரும்பி போயிடும், இந்த மாதிரி வந்து திரும்பி போயிடும். அப்ப இந்த பகுதி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த பகுதியில எந்த இடத்துல என்னன்னா விண்ட் அவ்வளவா பெருசா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ரீஜனை வந்து காமான ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோல்ட்ரம் அப்படின்னு சொல்றது. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், பேசிக்காவே ஈக்குவேட்டர் ஏன்னா அதிகமான டெம்பரேச்சர், ஹையான டெம்பரேச்சர் வந்து பார்க்கக்கூடிய ரீஜன். ஏன்னா அதிகமான வந்து சூரியனோட வெளிச்சம் வந்து இங்கதான் வந்து படும். அப்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கும்போது அது என்ன பிரச்சனை, லோ ப்ரெஷர் இருக்கும். ஹை டெம்பரேச்சர் எதுக்குன்னா லோ ப்ரெஷர், லோ டெம்பரேச்சர் லீட்ஸ் என்ன ஹை ப்ரெஷர், மறந்துடாதீங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன, அவன் டோல்ட்ரம் என்ன ப்ரெஷரா இருக்குன்னா லோ ப்ரெஷரா தான் இருக்கும் ரைட், ஏன்னா ஹை டெம்பரேச்சர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்து போலாம். 4th question. In which one of the following period to the monsoon wind tentatively reach Punjab, Western Uttar Pradesh and Haryana during the நார்மல் மான்சூன் இயர்? ஒரு சாதாரண பருவமழை ஆண்டில் பின்வரும் எந்த காலகட்டங்களில் பருவக்காற்று தற்காலிகமாக பஞ்சாப், மேற்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானாவை அடைகிறது அப்படின்னு இருக்காங்க. ஒன்றும் கிடையாது, இது நம்ம என்னன்னா இந்த மான்சூன் கான்செப்ட்ல வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். ஆன்செட் ஆஃப் த மான்சூன் எங்க வரும், கேரளால வரும். எப்ப ஸ்டார்ட் ஆனா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன்ல தான் என்னன்னா இந்த கேரளா கிட்டவே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மான்சூன் வரும். வந்ததுக்கு அப்புறம் பஞ்சாப் கிட்ட எப்போ போகும்னா ஜூலைல போகும். இந்த ஜூன்ல வருது ரைட்டா, ஜூலைல தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாப் ரீஜன் கிட்ட போகுது. அதை வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், எதுல வரணும், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் டெஃபினட்டா வராது, ஏன்னா அங்க கேரளால ஜூலைல தான் வரணும். அப்ப ஜூலைன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை, ஆப்ஷன் வந்து டி தான் வரும். இது வந்து என்ன அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலரா அந்த டேட்டை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் டென்டேட்டிவா வந்து இந்த எந்த மாசம் அது ஞாபகத்துல இருந்தாவே என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்து போலாம். 5வது கொஸ்டின். விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் விண்டர் ரெயின்ஃபால் டியூ டு ரெட்ரேட்டிங் மான்சூன்? அதாவது என்ன, பின்வாங்கும் பருவமழை காரணமாக இந்தியாவின் எந்த மாநிலம் குளிர்கால மழையை அனுபவிக்கிறது அப்படின்னு இருக்கா. இந்த ரெட்ரேட்டிங் மான்சூன் அந்த டைம்ல தான் என்ன, நார்த் ஈஸ்ட் மான்சூனோட வந்துன்னா ஸ்டார்டிங் இருக்கும். நார்த் ஈஸ்ட் மான்சூனோட ஸ்டார்டிங் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால கவனிங்களேன், இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் அதுதான் வந்து ரெட்ரேட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டைம்ல என்ன, நம்மளுக்கு இப்படிதான் வந்து மழைப்பொழிவு வந்து வரும். அப்படி மழைப்பொழிவு வரும்போது இந்த ரீஜன்ல இருக்கு பாத்தீங்களா, அதாவது நடுப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, இங்கெல்லாம் வந்து எந்த ஒரு மழைப்பொழிவும் வராது. ஏன்னா ஒரு இடத்துல மழை பெய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல அந்த விண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கணும். ஸோ மாய்ஸ்டர் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா மழைப்பொழிவு கொடுக்க முடியும். அதனால இந்த பகுதியில் மழைப்பொழிவு இருக்காது. எங்க மட்டும்தான் மழைப்பொழிவு இருக்குன்னா இந்த சைட்ல, அதாவது என்ன இங்கிட்டு வரும்போதும் பே ஆஃப் பெங்கால்ல இருக்கிற வந்து கடல் இருக்கா, அந்த கடல் தண்ணியில இருந்து கொஞ்சம் ஈரப்பதத்தை கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா ஆந்திரா, தமிழ்நாட்டுல என்னன்னா நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்னன்னா இந்த கொஸ்டினுக்கான கான்செப்டுமே. என்ன சொல்றாங்க, வின்டர் ரெயின்ஃபால் சொல்றாங்களா, ஸோ அந்த வின்டர் ரெயின்ஃபால எங்க அதிகமான மழைப்பொழிவு கொடுக்கணும், தமிழ்நாடு அண்ட் வந்து ஆந்திரா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். இது எல்லாமே என்னன்னா நான் ஃபண்டமெண்டல் எடுத்த ஸ்லைடு தான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். எதுக்காகனா என்னோட கிளாஸஸ் வந்து சும்மா ரொம்ப டெப்தா என்ன சொல்ற சென்டென்ஸ் மாதிரிலாம் இருக்கே இருக்காது. ஜஸ்ட் வாட் இஸ் வாட், நான் கான்செப்ட் உங்களுக்கு வந்து புரிய வச்சிருப்பேன். புரிய வச்சுட்டு ஜஸ்ட் ஒன் லைன்ல கொடுப்பேன். ஏன்னா ஜிஎஸ்ல வந்து நிறைய இருக்கு. இதுவே வந்து ஜியோகிராஃபில இருக்கா, அடுத்து ஹிஸ்டரி இருக்கு, அடுத்து பாலிட்டி இருக்கு, அடுத்து எக்கானமி இருக்கு. இந்த மாதிரி வந்துன்னா ஒவ்வொரு டாபிக்கும் பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன்னா நான் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டம்ப் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கேன், ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடும். அதனாலதான் ரொம்ப பேசிக்கா ஜஸ்ட் என்ன அந்த கான்செப்டை மட்டும் உள்வாங்கினா போதும். அதை வச்சு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நான் என்ன சொன்ன வந்தேன்னா இந்தியன் பெனின்சுலா நல்லா கவனிங்க, ரெட்ரீட்டிங் மான்சூன் என்பது நார்த் இந்தியாவில வந்து பார்க்க முடியும். அதாவது மான்சூன் ஆனது என்னது, இப்ப பார்த்தோம் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒன்ஸ் நல்லா மழை பெஞ்சு எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லாம் போகும். அங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் திரும்ப ஆகும்னு சொல்லுவாங்க. அதான் ரெட்ரீட்டிங், பின்வாங்கும் பருவமழைன்னு சொல்லுவாங்க. அப்ப நார்த் இந்தியால வந்து சிலதை பார்க்க முடியும், ரொம்ப வந்து தெளிவான வானமா இருக்கும். அதே மாதிரி வந்து அக்டோபர் ஹீட்னு சொல்லுவாங்க, பயங்கரமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குழுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து என்னன்னா எங்க பார்க்கணும்னா நார்த் இந்தியால பார்க்க முடியும்.
ஆனா நம்ம இந்தியால பார்த்தோம்னு வச்சுக்கலாம், பர்டிகுலரா சவுத் இந்தியால பார்க்கும்போது அது என்னன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூனா இருக்கும். இங்கதான் என்ன கோரமண்டல் கோஸ்ட். தமிழ்நாடு, ஆந்திரால அதிகமான மழைப்பொழிவு கொடுக்கும். கனெக்ட் பண்ணுங்க. சரி. அடுத்த 6வது கொஸ்டின். லூ winds ஆர் யூசுவலி அசோசியேட்டட் வித் டேஷ் இன் இந்தியா. லூ காற்று பொதுவாக இந்தியாவில் டேஷுடன் தொடர்புடையது. இது ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். லூ வந்து ஒரு விண்ட். இது ரொம்ப என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரையான விண்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரை விண்டு அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப ஹாட்டான விண்டுன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்களேன். இந்த மாதிரி இது மாதிரி தான் என்ன ஆகும்னா அந்த விண்டோட மூவ்மெண்ட் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாவே என்னன்னா எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் நோக்கி வந்து போகும்னு சொல்லுவாங்க. இப்படி போகும்போது என்னன்னா இந்த சென்ட்ரல் பெல்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுல ஃபேட்டலான வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா டியூ டு ஹை டெம்பரேச்சர் ரொம்ப என்ன ட்ரையான விண்டு ரொம்ப ஹாட்டான பீரியட்ல வந்து இந்த விண்டு மூவ் ஆகும்போது வந்து ரொம்ப வயசானவங்க குழந்தைகளுக்குலாம் என்னன்னா பயங்கரமான வந்து ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கும். இதனால நிறைய பேர் வந்து இறந்து போவாங்களாம். இது வந்து அடிக்கடி வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதனால என்ன வரும்னா லூ விண்ட் ரிலேட்டட் டு என்ன சம்மர் சீசன். ஏன்னா சம்மர்ல தான் கோடை காலத்துல தான் வந்து என்னன்னா பயங்கரமா வெயில் அடிக்கும் ரைட்டா. கோடை வெயில் அப்படின்னு சொல்லணும்ல. அப்ப அந்த டைம்ல தான் என்னன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கும். அதுல இருக்கிற ஒரு விண்ட் தான் வந்து லூ விண்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். அடுத்த கொஸ்டின். இந்தியன் சப்கான்டினென்ட் இன் ஜெனரல் known to have which of the following type of climate அப்படின்னு இருக்காங்க. நம்ம இந்தியாவோட கிளைமேட் என்னன்னா மான்சூனல் டைப்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 மான்சூன் இருக்கும். ஒன்னு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கும். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கும். இன்னொன்னு நார்த் ஈஸ்ட். ஸோ அதனால என்னன்னா இந்தியாவோட கிளைமேட் எதை பொறுத்து இருக்குன்னா அந்த மான்சூனை பொறுத்தா இருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். இது பேசிக்கானது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. விச் ஏர் மாஸ் இஸ் வார்ம் அப்படின்னு இருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியாட்டெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா ஏர் மாஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்களேன். அதாவது உலகத்துல நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அங்கங்க வந்து ஏர் மாஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏர் மாஸ் என்பது ஒண்ணும் கிடையாது. ஜங்க் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜங்க் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்றது. அதாவது நம்ம ட்ரோபோஸ்பியரோட அப்பர் லெவல்ல நிறைய அங்கங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஏர் வந்து குமிஞ்சு குமிஞ்சு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஏர்ல மூவ்மெண்ட்டுமே இருக்கும். அப்படி அந்த ஏரை ரெண்டா வந்து பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா கோல்டான ஏர் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து வார்மான ஏர் மாஸ் சொல்லுவாங்க. இது ரெண்டும் எதை வச்சு பிரிப்பாங்க அப்படின்னா அந்த இருக்கிற இடத்த பொறுத்து. அதாவது கோல்டுனா நம்ம உலகத்துல எந்த இடத்துல அதிகமான வந்து சூரியன் வெளிச்சம் படும் இந்த இடம் ரைட்டா. டிராபிக்கல் ஜோன். இந்த ஃபுல்லாவே என்ன பார்க்க முடியும்னா வார்மான ஏர் மாஸ் வந்து பார்க்க முடியும். அதாவது ஏர் இருக்கு அந்த ஏர் வந்து ரொம்ப வார்மா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே கோல்டான ஏர் மாஸ் என்ன சொல் கோல்டான ஏர் மாஸ் அப்படின்னு பார்த்தா போலார் ரீஜன் டெம்பரேட் கீழே இருக்கிற அண்டார்டிக் இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்னா கோல்டான ஏர் மாஸ் இந்த இடத்துல என்ன கோல்டான ஏர் மாஸ் வந்து பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க கொஸ்டின்ஸ் வாங்க. என்ன கேட்டிருக்காங்க? வார்மான ஏர் மாஸ் வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க போலார்னு இருக்கு. போலார் ரீஜன்லாம் கண்டிப்பா என்ன அங்க வார்ம் இருக்காது. இங்கேயும் போலார் இருக்கு, இங்கேயும் ஆர்டிக் இருக்கு. இதெல்லாம் வராது. டிராபிக்கல்ல தான் என்னன்னா வார்மா இருக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். இது பேசிக்கா தெரிஞ்சா கூட போதும். அதை வச்சு என்ன பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து போலாம். 9th கொஸ்டின்ஸ். ஐடென்டிஃபை த ஸ்டேட் ஃப்ரம் ஃபாலோயிங் விச் ஆர் ரிலேட்டட் டு ப்ரீ மான்சூன் ஷவர் நார்த் வெஸ்டர்ன் இருக்காங்க. பின் வருவனவற்றில் இருந்து பருவமழைக்கு முந்தைய மழை நார்த் வெஸ்டர்ஸ் தொடர்பாக மாநிலங்களை அடையாளம் காணவும். முதல்ல பருவமழை மான்சூனுக்கு முன்னாடி கொஞ்சமா வந்து என்னன்னா மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஹீட் டிஃபரன்ஸ்னால வந்து மழை பெய்யுறது. அப்படி மழை பெய்யும் போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான பேர் வந்து சொல்லுவாங்க. இப்ப இந்த சைடு அதாவது வெஸ்ட் பெங்கால்ல வந்து கல்பைஷாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துன்னா அசாம் இருக்கு பாத்தீங்களா அதுல பர்தோலி சேரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா கவனிங்க. அந்த நார் வெஸ்டர் அப்படின்னா அது ரெண்டு தான். கல்பைஷாக்கி பர்தோலி சேரா. இது வந்து வெஸ்ட் பெங்கால், இது வந்து அசாம்ல. என்ன மான்சூனுக்கு முன்னாடி கொஞ்சமா வந்து என்ன அப்படின்னா ஒரு மழை பெய்யுது. அந்த மழை பெய்யறதுனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு பிளஸ் டிஸ்அட்வான்டேஜுமே இருக்கு. அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கலாம். வெஸ்ட் பெங்கால்ல வந்து இந்த சணல் தேயிலைக்கெல்லாம் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே இது பேரழிவு கெலாமிட்டியுமே என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ப்ரீ மான்சூன் ஷவர் வந்து உருவாக்கும்னு சொல்லுவாங்க. அது மாசம் அதாவது வெஸ்ட் பெங்கால்ல வந்து எப்படி நம்ம வந்து தமிழ் மாதத்துல வந்து சித்திரை அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி அங்க ஒரு மாசம் பைஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பிரச்சனை வருதுனால அந்த மாசத்துல என்ன அதிகமான மழைப்பொழிவு பெஞ்சு வந்து அங்க பிரச்சனை வரதுனால அது என்னன்னா கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப கல் பைஷாக்கி அப்படின்னு வந்து சொல்றது ஒரு பேரழிவு உருவாகக்கூடிய ஒரு மலை அப்படின்னு வந்து என்னன்னா இதுல கணக்கிடுவாங்க. இது ரெண்டும் தான் என்ன சொல்லுவாங்கன்னா
நார் வெஸ்டர் அப்படின்னு சொல்றது. ஸோ அதனால என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு வந்து எந்தெந்த ரீஜனா ப்ரீ மான்சூன்ஸ் ஓவர் நார் வெஸ்டர் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் அண்ட் வந்து அசாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதான். எல்லாமே ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணதான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது டப்பு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து வாங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர் டஸ் நாட் டிட்டர்மைன் த கிளைமேட் ஆஃப் இந்தியா. பின்வரும் காரணிகளில் எது இந்தியாவின் காலநிலையை தீர்மானிக்காதுன்னு சொல்றாங்க. இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் இது கண்டிப்பா தீர்மானிக்கும். கிளைமேட் ஆனது என்ன, இப்ப நம்ம இந்தியா இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம இந்தியா பொறுத்தளவுக்கு இந்த பகுதியெல்லாம் ஒரே ஒரு மாதிரி வந்து கிளைமேட் இருக்கும், இந்த பகுதியில ஒரு மாதிரி கிளைமேட் இருக்கும். அதே நார்த் இந்தியா போட்டா அங்க வந்து ஒரு மாதிரி கிளைமேட் இருக்கும். ஏன்னா நார்த் இந்தியால அதுவும் பர்டிகுலரா சொல்லப்போனா டெல்லிலாம் பார்த்தோன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரீமான வந்து டெம்பரேச்சர் பார்க்க முடியும், எக்ஸ்ட்ரீமான கோல்டு டைமும் வந்து பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகுது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும். அடுத்து லாட்டிடியூட், இது டெஃபினட்டா வரும். ஏன்னா இந்தியா எந்த லாட்டிடியூட்ல இருக்கோ அதை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சூரியனோட வெளிச்சத்துக்கு ஏத்தாப்புல என்ன கிளைமேட் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஆல்டிடியூட், இந்தியாவில் இப்போ ஹிமாலயஸ்ல இருக்கா, அங்கெல்லாம் ஒரு மாதிரி வந்து கிளைமேட் இருக்கும். அதே வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஒரு மாதிரி வந்து கிளைமேட் இருக்கும். இதெல்லாம் என்னன்னா உயரத்தை பொறுத்து என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகுது. ஆனா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கண்ட்ரி, நாட்டோட மேற்பரப்பு பகுதி, அதுக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ரைட்டா, அது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பீதா வரும். அடுத்து வாங்க, மேங்கோ ஷவர் கேன் பி டிஃபைன் as ஒன்றும் கிடையாது. இந்த ப்ரீ மான்சூன் டைம்ல எப்படி நார்வெஸ்டர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி என்னன்னா சவுத் இந்தியால இன்னும் பர்டிகுலரா சொல்ல போனா கேரளாவில் மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன மேங்கோ ஷவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாங்காய் இருக்கு பாத்தீங்களா, மாம்பழங்கள் பழுக்கிறதுக்கு வந்து ஒரு மழைப்பொழிவு தேவையாம். அந்த மழைப்பொழிவு எப்படின்னா கரெக்டா மான்சூனுக்கு முன்னாடி வந்து பெய்யுமா. அதனால வந்து கேரளால நிறைய மாம்பழங்கள் வந்து இயற்கையாவே வந்து பழுக்கக்கூடியதா இருக்கும். இது மேங்கோ ஷவர். அப்படியே அடிஷனலா பிளாசம் ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேரளா கர்நாடகால வந்து பார்க்க முடியும். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பூ இருக்கு பாத்தீங்கன்னா, பூ எல்லாமே வந்து பூக்கிறதுக்கான தருணத்துக்கு ஒரு மழை தேவையா, அந்த மழை வந்து ப்ரீ மான்சூன் டைம்ல பெய்யும். அதனால இந்த ரெண்டுமே வந்து ப்ரீ மான்சூன் அப்ப நடக்கிற வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ஈவென்ட் சொல்லுவாங்க. அதுவும் கர்நாடகால வந்து பூக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ். இந்த பூ மார்க்கெட் அதிகமா எங்க இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா கர்நாடகால இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுங்க. அதோட அதே மாதிரி வந்து காஃபியோட கல்டிவேஷனுக்கு என்னன்னா இந்த பிளாசம் ஷவர் வந்து கொஞ்சம் பிளாசம்னா ஒண்ணும் கிடையாதுங்க, பூ பூக்கிறதுக்காக ஒரு மழைப்பொழிவு இருக்கும். அதே டைம்ல என்ன அந்த மழையால என்னன்னா காஃபிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் இதுல இருக்கிற கான்செப்ட். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன, மேங்கோ ஷவர் எது ரிலேட்டட் ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரீ மான்சூன் ஷவர் காமன் இன் த ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அண்ட் கேரளா. ரைட்டா, அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதாகும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போனா லாங்கிடியூட் அண்ட் வந்து லாட்டிடியூட் ரிலேட்டடா வந்து இது வந்து டாபிக். இது என்னன்னா நம்ம இந்தியன் பிசிக்கல் ஜியோகிராஃபில வந்து ஒரு முதல் டாபிக் லேர்ன் பண்ணிருக்கோம். இதுல எப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்க சொல்லிட்டு வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். முதல் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் லாங்கிடியூட் அண்ட் வந்து லாட்டிடியூட். தீர்க்கரேகைகள் மற்றும் அச்சரேகைகள் பற்றி பின்வரும் எந்த அறிக்கை தவறானது அப்படின்னு இருக்காங்க. முதல்ல லாங்கிடியூட் அண்ட் வந்துன்னா லாட்டிடியூட். லாட்டிடியூட் அப்படின்னு சொன்னா என்னன்னா இந்த மாதிரி, அதாவது வெஸ்ட் டு ஈஸ்ட் இந்த டைரக்ஷன்ல நம்ம எடுப்போம் பாத்தீங்களா, இதான் என்னன்னா லாட்டிடியூட். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஐ நோ தட், பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கலாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதனாலதான் லாங்கிடியூட் என்ன அப்படின்னா நார்த் டு சவுத். நார்த் டு சவுத் தான் என்ன சொல்லணும் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்றாங்க, லாட்டிடியூட் லைன் ஆர் parallel டு ஈச் அதர் அப்படின்னு கேக்குறாங்க. எஸ், லாட்டிடியூட் ஆனது என்ன சொல்லுவாங்கன்னா parallel டு ஈச்னு சொல்லுவாங்க. ஒரு இது நம்ம parallel அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கலாம், கரெக்டா அதோட இதுவும் அதாவது அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா கரெக்டா வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, எந்த இடத்துல வச்சு பார்த்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகுனா கரெக்டா வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப லாட்டிடியூட் என்ன அப்படின்னு பார்த்தா parallel டு ஈச் அதர், ஒன்றுக்கு ஒன்று என்னதான் இணையா தான் இருக்கு. ரைட்டா, அடுத்து லாங்கிடியூட் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர் இருக்குல்ல, இது வந்து தப்பானது. ஏன் தப்பானதுன்னா லாங்கிடியூட் ஆனது எங்க இடத்துல மீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மூளையில வந்து, அதாவது என்ன அந்த போல் துருவம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த துருவத்துல வந்து மீட் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ன ஆகுனா அங்கங்க மீட் ஆகும்போது இன்டர்செக்டே ஆகாதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல மீட் ஆகக்கூடாது. ரைட்டா, அந்த இடத்துல வந்து எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து வந்து மீட் ஆகும். அப்படி மீட் ஆகனால என்ன சொல்லுவானா இது வந்து தப்பானது. அப்ப என்ன சொல்லலாம், லாங்கிடியூட் ஆனது இன்டர்செக்ட் பண்ணும். தீர்க்கரேகைகள் ஒன்றை ஒன்று வெட்டுவதிலே கிடையாது, அந்த எந்த துருவ பகுதியில் என்னன்னா வெட்டக்கூடியது. அதனால என்ன இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா இருக்கு. அடுத்து லாட்டிடியூட் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். எஸ், இது கரெக்ட். ஏன் லாட்டிடியூட் வந்துன்னா மீட் ஆகுதுன்னா நல்லா கவனிக்கலாம். இது இந்த மாதிரி போகுது. ரைட்டா, இந்த மாதிரி போகும்போது எந்த இடத்துலையும் வந்து ஒன்னு வந்து மீட் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதனால என்ன வரும், இது வந்து கரெக்டா தான் இருக்கு. அடுத்து 180 டிகிரி ஈஸ்ட் அண்ட் 180 டிகிரி வெஸ்ட் ரெஃபர் டு த சேமான லாங்கிடியூனல் லைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இதுவும் கரெக்ட் தான். ஏன் இது கரெக்ட் அப்படின்னு பார்த்தா இங்க இருக்க பாருங்க, அதாவது ஜீரோல இருந்து பார்க்கும்போது இந்த சைடு 180 டிகிரி வந்து ஈஸ்ட் வரும்,
இங்கிட்டு 180 வந்து வெஸ்ட் வரும். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த 2 லைன் அப்படின்னா கரெக்டான லைன் தான். இந்த 2 லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான லைன். ஸோ அதனால என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கு. ஸோ அப்போ எது வந்து தப்பு அப்படின்னு பார்த்தா செகண்ட் தான் வந்து தப்பு, ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். இது ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எக்ஸாம் ஹாலில் தான் நம்மளுக்கு என்ன வருமா, இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம நிறைய வந்து நான் சிலி மிஸ்டேக் பண்ணுவோம். அதனால தான் சொல்றேன். அடுத்து போலாம். 2வது கொஸ்டின்ஸ். இதுல என்ன சொல்றாங்க, which one of the following parallel of latitude is incorrectly matched with its location இருக்காங்க. ஆர்டிக் சர்க்கிள் நார்த் ஆஃப் ஈக்குவேட்டர். எஸ், கரெக்ட் தான். ஈக்குவேட்டருக்கு மேல தான் ஆர்டிக் சர்க்கிள் இருக்கு. டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரா, டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து நார்த் ஹெமிஸ்பியர், அண்டார்டிக் சர்க்கிள் வந்து ஈக்குவேட்டருக்கு சவுத்னு சொல்றாங்க. இப்போ எதுல இது தப்பா இருக்குன்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் தான். ஏன் இது தப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கேன். டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் எங்க இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர், டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து நார்தன் ஹெமிஸ்பியர். ஈக்குவேட்டருக்கு மேலதான் என்ன இருக்குன்னா நார்த் போல் இருக்கு, ஈக்குவேட்டருக்கு கீழே தான் என்னன்னா அண்டார்டிக் சர்க்கிள் இருக்கு. அதனால ஒரு இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பி வரும். ஏன்னா கொஸ்டின் ஆஸ்கிங்கா போட்டீங்கன்னா இன்கரெக்ட் வந்து கேட்கலாம். தேர்ட் கொஸ்டின், through which of the following places does standard meridian of India pass இருக்கா? இது ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ். இதை வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி வந்து ஞாபகத்தில் வச்சுன்னா ஒரு ஷார்ட் கட் இருக்கும். என்னோட ஸ்டூடெண்ட் நான் எப்போதும் சொல்றதான், இப்போ ஐஎஸ்டியோட லைனோட ஷார்ட் கட்ஸ் என்னன்னா யூபிஎன் கோமா, அதாவது உத்தரப்பிரதேஷன் கோமால இருக்கான் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கேன். உத்தரப்பிரதேஷ் வரும், சி ஃபார் வந்து சத்தீஸ்கர், ஓ ஃபார் ஒடிஷா, எம் ஃபார் மத்திய பிரதேஷ், ஏ ஃபார் வந்து ஆந்திர பிரதேஷ். இந்த இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், கரெக்டா அந்த ஐஎஸ்டி லைன்ல இருக்கிற ஸ்டேட். இப்ப அதுல உத்தரப்பிரதேசத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த உத்தரப்பிரதேசல கரெக்டா எந்த இடத்துல வந்து அந்த லைன் இருக்கும்னா, கரெக்டா எந்த இடத்துல நம்ம இந்தியாவோட வந்துன்னா டைம் வந்து எடுப்பாங்க அப்படின்னா மிர்சாப்பூர். ஸோ மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேசல இருக்க மிர்சாப்பூர், அங்கதான் என்னன்னா கரெக்டா என்ன வந்து வச்சுக்கேன் இந்தியாவோட டைம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன வரும்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அவன் கேட்கறது ஸ்டேட்டை கேட்கல, பர்டிகுலர் ஒரு பிளேஸ் வந்து கேட்கறான். எந்த பிளேஸ்ல இருக்கும் இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் மெரிடியன் ஆஃப் இந்தியா பாசஸ் வந்து மிர்சாப்பூர். அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து இதாக வரும். இதுதான் வந்து நான் கிளாஸ் எடுக்கும் போது சொல்லியிருப்பேன், நல்லா கவனிக்கலாம். ஐஎஸ்டி பாஸ் ஆகிறது வந்து 5 ஸ்டேட்டு. அதுல என்னன்னா உத்தரப்பிரதேசத்துல நைனி, மிர்சாப்பூர் இந்த இடத்த தான் என்ன பண்ணிருப்பாங்க வச்சுக்கலாம் பிக் பண்ணி அங்கதான் வந்துன்னா டைம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இங்க இருக்கிற டைம் தான் இந்தியாவோட ஓவரால் வந்து டைமை வந்து எடுத்துக்கிறது. அடுத்த 4வது கொஸ்டின்ஸ், which of the following statement is incorrect regarding இந்தியான்றதா, இந்தியாவை பற்றி பின்வரும் அறிக்கையில் எது தவறுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்கும்போது என்ன இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். பட் இது வந்து ஈஸியானதான். ஏன் சொல்லணும், இதுல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அது வந்து தப்பானது. நீங்க பாருங்க, இந்தியா கம்ப்ளீட்லி லொக்கேட்டட் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர். இந்தியாவோட லொகேஷன்ஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. இந்தியாவோட லொகேஷன்ஸ் எங்க இருக்குன்னா நார்த்ல இருக்கு டேட்டா. நம்ம நார்த்ல கரெக்டா சொல்ல போனா நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல தான் என்ன இந்தியா இருக்கு. சுத்தமாவே என்னன்னா சவுத்துலயே வரவே வராது. அதனால என்ன வரும், இதான் வந்து தப்பான்னு சொல்லி வந்து டக்குன்னு என்ன பண்ணலாம் ஆன்சர் வந்து எடுத்துட்டு போகலாம். மிச்சம் கொடுத்தது எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நம்மளோடது வந்து என்னன்னா இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட இது இந்தியாவோட வந்து ஸ்டாண்டர்ட் டைம் வந்து கிரீன்விச் மீன் டைமோட வந்து 5 hours 30 minutes வந்து அகட்டா இருக்கும். அதே மாதிரி இந்தியாவோட பவுண்டட் பை வந்து பே ஆஃப் பெங்கால் இந்த ஈஸ்ட், அரேபியன் சி இந்த வெஸ்ட், இந்தியன் ஓஷன் இந்த சவுத். இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்கறது இன்கரெக்ட், அதனால வரும் ஏதா வரும். அதுதான் வந்து என்னன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நிறைய ஃபேக்சுவலான பாயிண்டா இருக்கும். ஏன்னா இந்தியா பிசிக்கல் ரிலேட்டடா வந்து அதிகமான ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்கும். பட் இருந்தாலும் என்னன்னா நான் நிறைய இடத்துல ஷார்ட்கட் வந்து சொல்லியிருக்கேன், அவத்துல வச்சுக்கணும். சரி அடுத்து வாங்க. 5வது கொஸ்டின்ஸ், டாபிக் ஆஃப் கேன்சர் டஸ் நாட் பாஸ் த்ரூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் மெரிடியன் டைம், இது டிராபிக் ஆஃப் கேன்சர். ஸோ டிராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியாவில் இருக்கும். என்னென்ன ஸ்டேட்லாம் வரும் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, குஜராத் வரும், ராஜஸ்தான் வரும், அதே மாதிரி என்ன மத்திய பிரதேஷ் வரும், சத்தீஸ்கர் வரும், ஜார்க்கண்ட் வரும், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம் வரும். அப்ப எந்த ஸ்டேட் வராது அப்படின்னு கேட்டுறாங்க, நாகாலாந்து வந்து வராது. ஸோ நாகாலாந்து பார்ட் ஆஃப் எது வரனா டாபிக் ஆஃப் கேன்சர் இருக்காது. நான் இப்பதான் வந்து பார்த்தோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இதா வரும். ஸோ இதெல்லாம் நிறைய பேர் இருந்தால் தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலான பாயிண்ட். இதெல்லாம் நீங்க வந்து மைண்ட்ல வச்சு என்ன பண்ணணும், அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும். அந்த மேப் ரைட்டிங் வந்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ஜாகிரபி கொஸ்டின் நிறைய கொஸ்டின் என்ன பண்ணணும்னா ஆன்சர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து போயிடலாம். அடுத்து நெய்பரிங் கண்ட்ரி ஆஃப் இந்தியா ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது எப்படி கேட்டிருக்காங்க மட்டும் வந்து பார்க்கலாம். இந்தியா பார்டர் வித் விச் கண்ட்ரி ரன்ஸ்
496.70 கிலோமீட்டர். எந்த நாட்டுடன் இந்தியாவோட எல்லை 4096.70 கிலோமீட்டர் ஓடுகிறது அப்படின்னு கேட்குறாங்களா? இது என்னன்னா நம்ம பேசிக்கா லேர்ன் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அதாவது இந்தியாவோட நெய்பர் கண்ட்ரியில அதிகமா பார்டர் ஷேர் பண்றது, அதிகமா லென்த் பார்டர் ஷேர் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் வரும். ஸோ அந்த பங்களாதேஷ் எவ்வளவு லென்த்ல பார்டர் ஷேர் பண்ணா 4096. அப்ப என்ன வரும்? இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க அதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த ஸ்டேட் சாரி எந்த கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. அதில் இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து சீதா வரும். அவ்வளவுதாங்க. இதோட வந்து இந்த டாபிக் வந்து அதாவது இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இன்னும் 2-3 டாபிக் தான் இருக்கு. அதை பார்த்தோன்னா என்டையர் ஜியாகிரபி வந்து கம்ப்ளீட்டானமா இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் டீட்டெயிலாக என்ன கொடுத்துருக்கேன்னா ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். என்டையர் ஜிஎஸ் டாபிக் ட்ரஸ்ட் மீ, இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க எந்த எக்ஸாம் வந்து லேர்ன் பண்ணாலும் இது அவ்வளோ அக்யூரேட்டா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி வந்து பண்றேன். ஒன்ஸ் நீங்க வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்றதுக்கு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். இதுல போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி காமிக்கும். அதாவது நீங்க பே பண்ணும்போது 440 வந்து பே பண்ணுங்க. எதுக்கு 40 ரூபா எக்ஸ்ட்ரா வருதுன்னா இந்த ஆப்பை மேனேஜ் பண்ற கம்பெனி 40 ரூபா கிளவுட் ஸ்டோரேஜ் சொல்லி வந்து ஆட் பண்ணுவாங்க. இது என்ன 1 வருஷம் வந்து வேலிடிட்டி வரும். அதாவது நீங்க என்னைக்கு ஜாயின் பண்ணீங்களோ அன்னைக்கு என்ன பண்ணிக்கலாம், 1 வருஷம் ஃபுல்லா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் நிறைய டெமோ கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கேன். என்னோட டெமோ கிளாஸஸ் எல்லாமே பாருங்க. என்னோட வே ஆஃப் டீச்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு அனிமேஷன்ஸ், மைண்ட் மேப் இது மாதிரி தான் வந்து நான் டீச் பண்ணியிருக்கேன். அதனால பார்த்துட்டு உங்களுக்கு ஓரளவு வந்து ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சுன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கும், டெஃபினட்டா ஏதாவது டவுட் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா 7871 385142 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த நெக்ஸ்ட் டாபிக்கை அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.